ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, +2க்கு பிறகு நான் என்ன சார் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கிறதா இல்லை எந்த கோர்ஸ் படிக்கிறதா, நான் எந்த கோர்ஸ் படித்தா என்ன வேலைக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த டவுட்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லா வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கு தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12க்கு பிறகு படிக்க வேண்டிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10-15க்கு மேலே இருக்குங்க. அது ஒவ்வொரு கோர்ஸும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? முதல் கோர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ்ங்க. ஏஐடிஎஸை பொறுத்தவரையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் இப்போ 2025 மிகப்பெரிய பீக்கில் இருக்குங்க. இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஏஐ வேணும், ஏஐ வேணும், ஏஐ நல்லா இருக்குமா, ஏஐ சூப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது ஹியூமன் செய்யக்கூடிய வேலையை ஒரு ரோபோட் பண்ணிச்சுன்னா அது கோடிங் மூலயமா ஆப்ரேட் பண்ணுறதான் இந்த கோர்ஸோட அந்த கோர்ஸை பற்றி படிக்கிறது தான் இந்த கோர்ஸோட வேலைங்க. இது படிச்சிங்கன்னா ஒரு ஏஐ கம்பெனி, அதாவது அந்த கம்பெனியை ஒர்க் பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக்லேருந்து 3 லேக் வரையும் நீங்கள் இந்த சேலரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கடுத்து செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏஐயை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையும் ஏஐ மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து சிஎஸ்சிலேருந்து ஒரு பகுதியாக இது ஒரு ஐடி இருக்குங்க. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற ஒரு ஐடி கம்பெனியை பொறுத்தவரை எப்படி என்னென்ன கோர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, இந்த ரெண்டுத்தையும் படிச்சிங்கன்னா உங்கள் ஐடி கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதுவும் நீங்கள் என்ன அடிப்படையாக என்ன வேணும் தேவை பார்த்தீங்கன்னா ஜாவா, C++, பைத்தான், அந்த ஒரு 5 லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படி சொல்லக்கூடிய தலைச்சிறந்த அந்த மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸ் கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாங்க. இந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா ஒரு வேல்யூபிளாக இருக்கும். பேர் மந்த் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக்லேருந்து 3 லேக் சம்பாதிக்கலாம். இது ஒரு நல்ல கோர்ஸ் தான். இதே நீங்கள் படிக்க ஆசைப்பட்டீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இசிஇ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து லேப்டாப், ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்களில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் போர்டு இருக்கும். அந்த போர்டு வந்து அதை பற்றி நீங்கள் படிக்கிறதுக்கு தான் இசிஇ படிப்பீங்க. நீங்கள் இது எலக்ட்ரிக்கலும் படிப்பீங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிப்பீங்க, அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் படிப்பீங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிக்கலாம். ஈஸி ஒரு வேல்யூபிளான கோர்ஸ் தான். அதுவும் ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுங்க. அது படித்தாலும் ஒரு 2 லேக் அதுக்கு மேலே சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மஹேந்திரா, டாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைச்சிறந்த ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்கள் ஸ்கில்லு வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். நிறைய இடத்துல போயிட்டு அதை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும். காமனாக மோஸ்ட்லி இப்போ எடுக்கக்கூடிய கோர்ஸில் சிவில் ஒரு கோர்ஸாக கருதப்படுகிறது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு மனை வரைபடமாக ஒரு போட்டு கொடுக்குறதுக்கு அதுக்கு போய் படிக்கலாம். ஒரு பெரிய பெரிய கம்பெனிலையும் போய் அதை ஒர்க் பண்ணலாம். சிவில் படித்தவங்க சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணலாம். அதுவும் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் சிவில் படித்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த பில்டிங் ஒரு மனைவரை போடுறதுக்கு நீங்கள் அதை பற்றி படிக்கிறது தான் இந்த சிவில் இன்ஜினியரிங்க. அதுக்கடுத்து என்ன வருதுன்னா ட்ரிபிளியை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்ரி, அதுக்கடுத்து இப்போ பைக் அந்த மாதிரி இல்லை பேட்டரிஸ் தயாரிக்கிறாங்கல்ல அது, அப்புறம் எலக்ட்ரிக்கல் வந்து பார்க்குறது, அந்த பற்றி படிக்கிறது தான் இந்த ட்ரிபிளிங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அது என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி வரவும் போகலாம், கெமிக்கல் வரவும் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுத்தையும் ஒரே கோர்ஸ். அதாவது பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த ஒரு கோர்ஸ் இருக்குங்க. இது எதை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கம்பெனி, ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி, அப்புறம் வந்து ஒரு சில கம்பெனி, அதுக்கடுத்து என்ன கம்பெனிக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா டாப் 1ல் இருக்கக்கூடிய பயோகான் அந்த மாதிரி கம்பெனிக்கு உள்ள நீங்கள் வேலைக்கு போகலாம். போய் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேக் மேலே சம்பாதிக்கலாம் அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா. அதுக்கடுத்து பயோமெடிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நேச்சுரலாக கிடைக்கிற பொருட்களை வச்சு ஒரு மெடிசனை தயாரிக்கிறதுக்கு பயோமெடிக்கல் வந்து அவசியமாக இந்த இன்ஜினியரிங் இருக்காங்க. இப்போ பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த கோர்ஸுக்கு வந்து உள்ளே போய் பண்ணலாம். ஃபுட் கம்பெனி, அமுல், அதுக்கடுத்து பால் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனியும் உங்களுக்கு போய் வந்து ஒர்க் பண்ணலாம். சேலரி பார்த்தா 3 lakh மேலே சம்பாதிக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. இப்போ வாண்டடாக மோஸ்ட் எல்லாரும் கேட்குறது சைபர் செக்யூரிட்டி தான் இந்த கோர்ஸ் கேட்குறாங்க. சைபர் செக்யூரிட்டி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறது, அதான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுதான் ஒரு சில இடத்துல இப்போ வந்து ஒரு இடத்துல போக முடியாது, இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி சைபர் செக்யூரிட்டி வந்து இன்ஜினியரிங் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த கோர்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஹேக் பற்றி படிக்கணும், நான் ஹேக் பண்ணணும், ஒரு சிஸ்டத்தை ஹேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அவங்களுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து படிக்கலாங்க. இந்த மாதிரியே பல கோர்ஸுகள் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், இது போன்ற பல டீட்டெயில், அதாவது பல தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அந்த குரூப் ஜாயின் பண்ணுங்க. நான் மாதம் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து அதிலே நம்பர் இருக்கும், கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க. எக்ஸாம் ஒழுங்காக எழுதுங்க. பிசிஎம் சொல்லிட்டு 3 வந்து நேம் தான் இருக்குது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அந்த 3 இதுலேயுமே நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினச்ச காலேஜில் நினச்ச கோர்ஸ் நினச்ச இடத்துல நீங்கள் படிக்கலாம். அதை மட்டும் என்றைக்குமே தவற விட்டுறாதீங்க. பிசிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா மட்டும் என்றைக்குமே இது பண்ணாதீங்க. இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.